அந்த டைம்ல சாண்டினாவெல்லாம் பார்க்க முடியல. என்னெல்லாம் பழைய சாண்டினாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. ஃபுல் செட்டே வந்து அவ்வளோ சிரிச்சு பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம். சாண்டினா அன்னைக்கு சாண்டினாவே இருந்தார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். டான்ஸ் இது ஸ்கோர் கொடுக்கணும்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்னா யாரு? சாண்டினா. ஓகே. ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு கொரியோகிராஃபருக்கு வந்து என்னன்னா ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா அது ரொம்ப பெரிய பேட் கமெண்ட். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவர். ஓகே. இது தப்புனா அது தப்புன்னு சொல்லிடுவார். இந்த டான்ஸோட பேட்டர்ன் மாறினே வருது. நம்ம 80s போனா வந்து வேற மாதிரி ஆடுவோம். இப்போ ட்ரெண்டிங் அது முடிஞ்சு இப்போ இந்த மாதிரி ஃபிளிப்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் போகுது. பின்னால கண்டஸ்டன்ஸ் தான் பிரதீப்பும் பிரியங்காவும். பட் அங்க வந்து பிரதீப் ஃபேவரட்டிசம் இருக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ கூட இருந்ததுனால ராணி ப்ளஸ் ஆயிட்டா. அபினவ் தான் ஃபர்ஸ்ட். தமிழ் ஷோ தானே, தமிழ் ஆட்களுக்கு ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் தமிழ். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோவல். இன்னைக்கு தி ஒன் அண்ட் ஒன்லி வரதா மாஸ்டர் இருக்காங்க. வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பரா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்தோடனே ஒரு ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். பிகாஸ் யூ ஹவ் கம் லாங் வே. உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து உங்களோட வளர்ச்சியை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பீங் அ டான்ஸர்லேருந்து, ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸர்லேருந்து, ஒரு மெயின் டான்ஸர்லேருந்து, அப்புறம் ஒரு கோரியோகிராஃபர், அந்த பாதை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இப்போ திரும்பி பார்த்தா ஹவு ஹாப்பி ஆர் யூ? ரொம்ப செம்ம ஹாப்பி ஆக்சுவலி. ஸ்ட்ரகிள் யார் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு இதுதான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணினே இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிளேஸ்க்கு போயிடுவோம். கண்டிப்பாக. ஸோ ஜோடி பற்றி பேசி ஆகணும் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஜோடி தான் இப்போ எல்லாருமே விருப்பமாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எங்கே பார்த்தாலும் ரீல்ஸாக தான் இருக்குது. அண்ட் ஓப்பனிங்லேயே இது வந்து நான் கேட்கலாமா என்னன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஃபினாலேயோட ஷூட் முடிஞ்சாச்சு. ஃபினாலே யார் வின்னர்னு ஒரு வந்து குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கும்போது ஒன் சைட் பீப்புள் ஆர் ஹாப்பி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துட்டு. பட் ஆனால் இன்னொரு சைடு வந்து இட்ஸ் அன் அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டேன். நீங்கள் அங்கேயே இருந்திருக்கீங்க, நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் ஹவு இட் இஸ் அப்படின்ட்டு. ஸோ வாட்ஸ் யூர் டேக் ஆன் திஸ்? அன்ஃபேர் 100% அன்ஃபேர் இல்லை. இது லைக் ரைட்டான டிசிஷன் தான். சரி, ஒரு ஜட்ஜஸ் வந்து நம்ம வந்து அவ்வளோ டிசிஷன் எடுக்கலாம். அவங்க சேனல் அல்ல டேரக்டர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கூட கொரியோகிராஃபராக வந்து அது ரைட்டான டிசிஷன் தான். அது 100% வர்த்தான டைட்டில் வின்னிங். ஸோ யாருமே அன்ஃபேர்னு சொல்ல வேண்டாம். இல்லை, ஆனால் காமெண்ட்ஸில் வந்து லைக் எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும்ல ஜென்ரலாக. பிகாஸ் நோ மேட்டர் வாட் எனி அதர் ரியாலிட்டி ஷோ, ஜட்ஜஸ் ஒரு பக்கம் ஏதான வந்து சொல்ல, அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு கலெக்டிவான ஒரு டிசிஷன் அப்படின்னு இருந்தாலுமே மக்களோட பிஓவி அப்படின்னு ஆல்வேஸ் இட் டிஃபர்ஸ். சரி, நான் எதிர்பார்த்தது வந்து இது அப்படின்லாம் மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ எனக்கு ரொம்ப அன்ஃபேரான ஒரு வின்னர் அண்ட் நாட் டிசர்விங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஐம் நாட் ஷோர் லைக் இது இவங்க எப்படி பார்க்குறாங்க. பட் ஆனால் கண்டஸ்டன்ஸாக அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு பாதிப்பு வரும்ல. இந்த வின்னிங் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதா இல்லை இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து கேட்குறதான்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு ராணி மேலே மோஸ்ட்லி. அதனால வந்து எல்லாருக்குமே அதே ஃபீலிங்கில் இருக்கிறாங்கனால மோஸ்ட்லி அவங்க ஆக்சுவலி இருக்கிறதுல ஒரு நல்ல டான்சர்ஸ் அபினவும் ராணியும் இந்த 12 பேரில் கண்டஸ்டன்ஸ்லையும் ஒரு பெஸ்ட்டான டான்சர்ஸ் தான். அவங்க வந்து வின் பண்ணுறதுல வந்து எதுவும் லைக் அன்பேராக எதுவும் இல்லை. லைக் ஃபினாலே பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப லைக் சூப்பராக இருந்துச்சு. ஒரு டீம் வந்துச்சு, அந்த டீம் கிட்ட இவங்க கொலாப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு. ஸோ அவங்களுக்கு கொடுத்ததில் அன்ஃபேர்னு எங்கேயுமே நான் சொல்ல முடியாது. ப்ளஸ் அவங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ராணியை ஒரு பேட் இம்ப்ரெஷனில் பார்த்ததுனால அதுவே ட்ராவல் ஆகிடுச்சு அவளுக்கு ஃபுல்லாகவே. ஸோ அதுதான். பட் பர்ஃபார்மன்ஸாக பார்த்தா வந்து நிறைய குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவோம். எங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் அவள் கொலாப்ஸ் ஆகிடுச்சு பர்ஃபார்மன்ஸ். பட் அவள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அபினவ் ஸ்ட்ராங்கஸ்ட் டான்சர், வெல் டிசர்விங் தான். ஓகே. இப்போ நீங்களே சொன்னீங்களா மாஸ்டர், இப்போ என்னன்னா 2-3 பிளேசஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைக் மிஷாப்ஸ் மாதிரி நடந்தது. அஃப்கோர்ஸ் டான்ஸில் வந்து அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படின்னு இருந்தாலுமே இதுவுமே ஒரு கமெண்ட்டாக நான் பார்த்தேன். 2-3 வாட்டி லிஃப்ட்ஸில் வந்து கீழே விழுந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையா, எப்படி வந்து இவங்களை வின் ஆக்குனாங்க? அஃப்கோர்ஸ் நீங்களும் சொல்லியிருந்தீங்க ராணி மேலே இருக்கிற அபிப்பிராயம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து அப்படியே ஒரு ஹேட்ரடாக தான் இருந்தது. மேபி அதனால தான் இவங்களுக்கு ஒரு கமெண்ட்டு.
பட் ஆனால் ஒரு கியூமுலேட்டிவாக வந்து மார்க்ஸ் வந்து பார்க்கும்போது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருந்திருக்குல்ல. ஸோ தோ அபினவ் இஸ் டிசர்விங், ராணி இஸ் நாட் டிசர்விங் அப்படின்ற அளவுக்குமே சொல்லிட்டு இருக்காங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் லைக் பர்ஃபார்மன்ஸில் கீழே விழுறது, மிஸ் ஆகுறது, அதெல்லாம் வந்து லைக் நார்மல் அது. பட் எல்லா டைமும் ஆகுனா தான் லைக் கண்டினியூஸாக அந்த மாதிரி ஆகுனா தான் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு 2 பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகும். பட் அந்த டைமில் அவங்களுக்கு எல்லோ லைட் தான் வச்சுக்குது, லைக் ரெட் லைட் வச்சு ஹெல்மெட் ஆகிக்கிறாங்க, திருப்ப ஒயிட் கார்டு என்ட்ரில் வந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி டிசிஷன் அப்போ வேணுமோ தேவையோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க ஜட்ஜஸ். ஸோ நம்ம வந்து அதை பற்றி இது பண்ணுறோம். ஃபைனலாக என்னென்னா ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ், அந்த 5 பர்ஃபார்மன்ஸில் ஃபைனலிஸ்ட் 5 பர்ஃபார்மன்ஸ் அதில் யார் பெஸ்ட்டான்னு பார்த்து வெல் டிசர்விங் தான். கண்டிப்பாக. ஓகே, ராணி மேலே அந்த ஹேட்ரட் அதெல்லாம் முடிஞ்ச கதை அப்படின்னு இருந்தாலுமே இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்போட ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ கேன் டூ லிப்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து பிரதீப்போட ஆன்சர் வந்து இருந்தது. அவர் வாயாக சொல்லினாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வழியாக சொல்லியிருந்தாரு. ஸோ பிரதீப் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஐ மீன் பிரதீப் இஸ் லைக் வெல் டிசர்வ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பிரதீப் அண்ட் பிரியங்கா வந்து அது எலிமினேஷன் வந்து அதுவுமே அன்ஃபேர் அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம ஒரு பையன்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிரதீப் நல்ல டான்சர் தான், லைக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு வந்தது தான். லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் மட்டும் கொஞ்சம் டல் ஆகிட்டான் ஆக்சுவலி. ஒரு இந்த பவுடர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணோம், அதில் வந்து ஆக்சுவலி பிரியங்கா தப்பு பண்ணல, பிரதீப் தான் தப்பு பண்ணியிருக்கோம். பட் எல்லாருமே வந்து பிரியங்கா மேலே ப்ளேம் பண்ணிட்டாங்க. ஆஸ் எ கொரியோகிராஃபர் எனக்கு தெரியும் யார் மிஸ்டேக் பண்ணுறாங்க யார் மிஸ்டேக் பண்ணுறேன்னு. அங்கே வந்து பிரதீப் தான் தப்பு பண்ணுது. ஒரு 2-3 இடத்துல நான்சிங் வந்து பிரதீப் தான் பண்ணுது. பட் பிரியங்கா மேலே ஹோல் திங் போயிடுச்சு. ஸோ அவள் தான் தப்பு பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டுச்சேனே எப்படி பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படிலான்னு சொல்லி பேசினோம். அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் டைமில் கூட 2 இடத்துல பிரதீப் போட்டுட்டான் பர்ஃபார்மன்ஸில். ஸோ அப்படிலாம் கன்சிடர் பண்ணும்போது பிரதீப் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் அன்றைக்கி அவனை டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பிரதீப் பிரியங்கா ஆக்சுவலி வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ஸ் லைக் ஃபினாலேக்கு வருவாங்க அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும்ல, ஃபினாலேயில் இவங்க வந்திருந்தா வந்து எவ்வளோ தூரம் பெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட ஆசைகள் அவங்களோட வருத்தத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் பெஸ்ட் பர்சன் டு ஆன்சர் வந்து நீங்கள் தான். ஸோ நல்ல கண்டஸ்டன்ஸ் தான் பிரதீப்பும் பிரியங்காவும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அந்த செமிஃபைனல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால எலிமினேட் ஆகிட்டாங்க. சப்போஸ் ஃபினாலே வந்திருந்தா கண்டிப்பாக இன்னொரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துப்பாங்க. பட் ஆனால் அது ஒரு ஓரமாக ஒரு வருத்தம் இல்லையா மாஸ்டர்? வருத்தம் தான், கண்டிப்பாக வருத்தம் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என்னோட கண்டஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசனில் 2 பேருமே ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த வாட்டி ஃபைனல்ஸ் அடிக்கிறேனான்றது எனக்கு பெருசாக தோணலை. ஏன்னா என்னோட 2 கண்டஸ்டும் ஃபைனல் போகணும். ஏன்னா எல்லா கொரியோகிராஃபர்ஸோட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஹெல்மெட் ஆகிருக்காங்க. என்னோட கண்டஸ்டன்ஸ் ஒண்டி தான் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் இருந்தாங்க 2 பேருமே. ஸோ அந்த இடத்துல 2 பேருமே இந்த 2 பேரும் ஃபைனல்ஸில் இருந்திருந்தாங்கன்னா அதுவே எனக்கு வின்னிங் மாதிரி தான் இருந்துக்கும். ஸோ அங்கே வந்து லைக் அந்த செமிஃபைனல்ஸ் கரெக்டாக போவதுனால ஹெல்மெட் ஆகிட்டான். ஓகே, நிறைய இடத்துல வந்து இப்போ இந்த காமெண்ட்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது 2 கமெண்ட் வந்து நான் மேஜராக கேட்கணும்னு இருந்தேன். ஃபேவரட்டிசம் இருக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் ராணிக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஹேட்ரட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அபினவுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படின்ட்டு பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த களத்தில் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஜட்ஜஸாக பார்த்துருக்கீங்க, மற்ற கண்டஸ்டன்ஸோட பிஹேவியரும் பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் த பெட்டர் பர்சன் ராணி கூட அபினவுக்கு தான் ஆக்சுவலி ரொம்ப என்னது ஒரு மாதிரி செல்லப்பிள்ளை மாதிரி அவன். ஆக்சுவலி அவன் நல்ல டான்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேவரட்லாம் விட்டு அதெல்லாம் தூக்கி சைடில் வச்சுட்டா, ஃபர்ஸ்ட் அவன் நல்ல டான்சர், ரொம்ப ஒபிடியான பையன், ரொம்ப சைலண்டான பையன். அவன் வருவான், அவன் ஒர்க் முடிக்குவான், அவன் போவான், என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான். அவன் பட் அதுக்குன்னு ஃபேவரட் கண்டிப்பாக யாருக்கு இருந்தாலும் பிடிக்கும். அவன் ஒரு சைலண்டாக இருக்கிறான்னா வச்சுக்கோ, ஒரு கண்டென்ட் நல்ல கண்டென்ட் கொடுக்குறான், அவன் பாட வரலன்னா கூட நல்லா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவனை பிடிக்காதவங்க கூட சிரிச்சிடுவாங்க அவனை பார்த்தாவே. ஸோ அதனால வந்து அவனுக்கு இதுதான் ஒரு ப்ளஸ் தான். ராணி அவன் கூட இருந்ததுனால ராணி ப்ளஸ் ஆயிட்டான். அபினவ் தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி ராணி வந்து பயங்கர ஸ்ட்ராங் வந்து அபினவ் தான். ராணி தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த கான்ட்ரவர்சியில் ராணி அப்படி ஸ்டார்ட் ஆகும்ல, அது ராணியாவே மாறிடுச்சு. எஸ், இன்னொரு இது கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் when it comes to dance, ஐ திங்க் ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு தட் இஸ் ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது டான்ஸ்னால் டான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு.
ஜிம்னாஸ்ட் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் அது பெர்ஃபார்மன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் வந்து அபினவ் அண்ட் ராணி வந்து நாட் டிசர்விங் எப்போ சொன்னாங்கன்னா இவங்க நிறைய ஃப்ளிப்ஸ் ஜிம்னாஸ்ட் தான் வந்து நிறைய பண்ணுறாங்க தட் டசன்ட் கால் அஸ் டான்ஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கே வந்து அவங்க வந்து வின் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் காமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பார்த்தேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆட்களுக்கு வந்து தமிழ் ஷோ தானே, தமிழ் ஆட்களுக்கு ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தேன். ஐ திங்க் நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டான்ஸ் ஷோன்னு பார்த்துட்டா யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். சரி, தமிழ் ஷோ பண்ணுறதுனால தமிழில் அவங்களுக்கு தான் வின் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு டான்ஸ் ஷோ, யார் வேணால் கலந்துக்கலாம், யார் வேணால் வின் பண்ணலாம். அதில் வந்து நம்ம வந்து இது ஸ்டேட் வைஸாக அந்த மாதிரி பிரிக்காமல் இது ஒரு டான்ஸ் ஷோவை பார்த்தா லைக் யார் வேணாலும் வின் பண்ணலாம். வெல் டிசர்விங் தான் அவங்க வின் பண்ணது. ஸோ ஹிந்திக்காரோ கன்னடாவோ யாரோ ஒருத்தர், பட் மலையாளமோ யாரோ ஒருத்தர், பட் அது ஒரு டான்ஸ் ஷோ. எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்துக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து வர வைக்கணும் அவங்கள, இல்லை என் தமிழால் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ராங்கான விஷயம். ஸோ வெல் டிசர்விங் தான் யார் வின் பண்ணாலும். ஒரு டான்ஸ் ஷோவில் எந்த லாங்குவேஜ் வின் பண்ணாலும் டான்ஸ் வின் பண்ணுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ஜிம்னாஸ்டிக் அப்படி போனால் ஷோ இது டான்ஸோட பேட்டர்ன் மாறினே வருது. நம்ம 80s போனால் வந்து வேறு மாதிரி ஆடுவோம். லைக் 2000 வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம 2000 இருக்கும் போது ஃப்ளோர் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. லைக் நீ மூமெண்ட்ஸ் போட்டால், முட்டி மூவ்மெண்ட் போட்டால் வந்து அந்த ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங் அது முடிஞ்சு இப்போ இந்த மாதிரி ஃப்ளிப்ஸு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் போகுது. இது முடிஞ்சால் வேறு ஒன்று வரும். ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தேவை. ஃப்ளிப்ஸும் சரி, ஜிம்னாஸ்டும் சரி, லைக் அது ஒரு ஆடட் ஃப்ளேவர் தான் டான்ஸில். அதுக்குன்னு வெறும் அதுவே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. லைக் டான்ஸும் ஆடணும், அங்கே ஃப்ளேவர்ஸ்க்கோசரம் நம்ம வாவ் மூமெண்ட்கோசரம் அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. அது டூ மச்சாக ஆட் பண்ணும்போது தான் அது ஜிம்னாஸ்டிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். சம்டைம்ஸ் 2 பர்ஃபார்மன்ஸ் அப்படி மட்டும்தான் இருந்துச்சு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக பேசப்பட்டதுனால என்கரேஜ் பண்ணதுனால அதுவே கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு வாட்டி அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வாட்டி சொன்னாங்க கூட ஜட்ஜஸ். ரொம்ப நீங்கள் வெறும் மோஸ்ட்லி செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ரவுண்ட் நினைக்கிறேன், வெறும் ஜிம்னாஸ்டிக் தான் பண்ணுறீங்க, டான்ஸ் இல்லை அப்படின்னு ஸ்ரீதேவி மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் அவங்க வந்து கண்டினியூ மாற்றி வந்தாங்க. ஸோ அப்போ ஒரு அட்ரஸ் பண்ணும்போது அவங்க மாற்றி எடுத்துன்னு வந்தாங்க. ஓகே அதான். ஓகே, இப்போ ஒரு மாதிரி எல்லா சீரியஸ் டாக்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஐ திங்க் ஜோடி இஸ் மோர் ஆஃப் ஃபன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரீல்ஸ் வந்து ஷேர் ஆகும்போது அத்தனை ஃபன்னான ரீல்ஸ் ஐ திங்க் சாண்டி மாஸ்டர் பண்ணுற பண்ணோ இல்லை ஸ்ரீதேவி மேம், ரம்பா மேம் அண்ட் ஆல்சோ த ஆங்கர்ஸ் ரியோ, ஏஞ்சலின் அப்படின்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் த இம்மென்ஸ் ஃபன் இந்த செட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதை வந்து சுருக்கி தான் வந்து நம்மளுக்கு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அன்சீன் ஃபன் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்டே ஆகணும். இந்த பர்ஃபார்மன்ஸ் லேட்டஸ்ட்டாக லைக் அந்த சீசன் 1 சீசன் 2 ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு செலிப்ரேஷன் ரன் பண்ணாங்க. அந்த டைமில் சாண்டினாவெல்லாம் பார்க்க முடியல. என்னென்னா பழைய சாண்டினாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பழைய ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் எனக்கு தெரியும் சாண்டினாவை. நான் அப்போ பார்த்து சாண்டினாவை என்ன ஓடுறாரு துள்ளுறாரு அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் அன்னைக்கு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஃபுல் செட்டே வந்து இவ்வளோ எபிசோட் பண்ணோண்டா, ஆனால் இந்த எபிசோட் தான் பெஸ்ட்டு. சிரிச்சு எல்லாருமே அவ்வளோ கண்டென்ட்டு, அவ்வளோ சிரிச்சு பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம். அன்னைக்கு சாண்டினாவாக இருந்தார். சாண்டி மாஸ்டர் இல்லாமல் அன்றைக்கி சாண்டினாவாக இருந்தார். அந்த மாதிரி இருந்தார். ஸோ அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. சாண்டினா த பெஸ்ட். அப்புறம் ரியோ கவுண்டர் போட்டுனே இருக்குவார். ஆஞ்சலின் அது ரியோ ஆஃப் பண்ணுறதுக்கு ஏஞ்சலின். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீதேவி மேமும் ரமமா ஸ்வீட் எது இருந்தாலும் அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு கிளிப்பிங் பயங்கர வைரல் ஆச்சு ஸ்ரீதேவி மேமோட அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபன்னான மூமெண்ட் தான். அவங்களே கூப்பிட்டாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ். நம்ம போகும்போது வட மாஸ்டர் கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு சரி அது ஆடி அது பயங்கர வைரலாக போச்சு வர. ஸோ மாஸ்டர்ஸ் ஐ மீன் சாண்டி மாஸ்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸ் அப்படின்னு இருக்கும்போது ஐம் நாட் ஷுர் லைக் வை சோஷியல் மீடியா வந்து இவ்வளோ தூரம் வந்து எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இனிஷியலாக வந்து ஓகே சாண்டி மாஸ்டர் ஒரு கோரியோகிராஃபர், அவங்க ஜட்ஜாக இருக்காங்க, இவங்க 2 பேர் ஏன் வந்து ஜட்ஜாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்குலாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் கமெண்ட்ஸ் வந்தது. பட் ஆனால் ஆஸ் டேஸ் வென்ட் பை அது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக மாறிடுச்சு. அஃப்கோர்ஸ் ரியாலிட்டி ஷோவில் வந்து ஜட்ஜஸ் இதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு அவுட் சைடர்லேருந்து நீங்கள் ஷோவாக இல்லாமல் ஒரு அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஜட்ஜஸ்ஸா அதான் இப்போ இந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வருது இல்லை, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஜட்ஜஸ் மேலே? ஜட்ஜஸ் அதான் ஒரு மாஸ்டர்ஸ் இருக்கும்போது 2 செலிபிரிட்டி இருக்கிறது வந்து எல்லா ஷோலையும் நடக்கிறது தான். இது ஒரு வேலிட் ஃபேஸும் ஒரு மாஸ்டர் உட்காரத்தும் அது லைக் எல்லா ஷோவிலும் எல்லா டிவி சேனல்லையும் நடக்கிறது தான். ஸோ அதுவே இது பேட்டர்னாக மாறிடுச்சு. அது நம்ம வந்து டி ஷோன்னு ஒரு தெலுங்கு ஷோ இருக்குது.
அங்கே வந்து ஃபஸ்ட் வெறும் மாஸ்டர்ஸ் மட்டும் தான் உட்காருவாங்க. லைக் சின்னி பிரகாஷ் மாஸ்டர், அவங்க ரேகா பிரகாஷ் மாஸ்டர், அப்புறம் இந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே மென்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ், நோபல் மாஸ்டர், சேகர் மாஸ்டர், எல்லாருமே அங்கத்துலேருந்து, ஜானி மாஸ்டர், இது எல்லாமே அங்கத்துலேருந்து தான் கிளிக் ஆகி இப்போ வந்து ரொம்ப பெரிய ஸ்டாராக இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி செட் ஆகணும். இப்போ அங்கேயும் மாறிடுச்சு. இப்போது கணேஷ் மாஸ்டர் உட்காந்தா சென்ட்ரல் அன்சிகா இருக்கிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூவோ ஒரு ஆடட் ஒரு கண்டென்ட் கோசரமோ அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஸோ வந்து அது ஷோக்காக தான் அது. ஸோ அதனால அவங்கள ஜட்ஜ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நாலேஜ் இருக்குது, டான்ஸ் பற்றி கண்டிப்பாக நாலேஜ் இருக்கும். அதனால தான் அவங்க ஜட்ஜாக போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஐ திங்க் அத்தனை பேர் கேட்ட கேள்விக்கு ஒரு பெரிய பதிலாக இருக்கும். அஃப்கோர்ஸ் 3 ஜட்ஜஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ஃபன் சைடு அப்படின்லாம் பார்த்துருக்கோம். 3 பேரில் யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே வந்து டான்ஸு இது ஸ்கோர் கொடுக்கணும்னா பயங்கர ஸ்ட்ரிக்டானா யார்? சாண்டினா. ஓகே. அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். ஒரு கமெண்ட் எல்லாம் நாங்கள்லாம் சிரிச்சுன்னு இருக்கோம். என்ன ஸ்கூல் டே ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டுவார். அவ்வளோ அதில் ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸு. ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு கொரியோகிராஃபருக்கு வந்து என்னென்னா ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா அது ரொம்ப பெரிய பேட் கமெண்ட். அந்த மாதிரிலாம் சொல்லணும். நாங்களாம் சிரிச்சுன்னு இருக்கோம். இன்னொரு கொரியோகிராஃபருக்கு சொல்லிட்டார் அது மாதிரி. ஐயோ என்ன நான் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நானே போய் சொல்லியிருந்தேன். என்னடா பண்ணுறது, வந்துடுச்சு, கட் பண்ண சொல்லிட்டு விட்றா அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவர். இது தப்புனா இது தப்புன்னு சொல்லிடுவார் இது அப்படின்னு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீதேவி மேம், அவங்களும் ஒரு விஷயம் எதுனா தப்புன்னு இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப ஸ்வீட் வந்து ரம்மா மேம் தான் எப்பவும். அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு விஷயம் புரியாத கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி எனக்கே ஒரு லாஸ்ட் சீக்வன்ஸில் வந்து நான் சிரிச்சுன்னு என்னடா இது இப்படி கேட்குறாங்க அப்படின்னு அந்த இது அஸ்தியை கறக்கிற விஷயம் தண்ணியில் போட்டால் 2 பேரும் ஒன்றா கரைச்சிடும், ஏன் தனியாக ஒன்று கேட்டாங்க. எனக்கு நான் என்ன ஆன்சர் பண்ண அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் ஆச்சு. லைக் ஓகே தான். ஸோ ஜோடி அஃப்கோர்ஸ் இப்போ ஃபினாலிலாம் வந்து முடிஞ்சாச்சு. இன்னொரு சீசன் வரும், அதுக்கான டைம் எல்லாம் இருக்குது. பட் ஹவு மச் யூ மிஸ் திஸ் செட்? ஏன்னா வந்து அந்த செட் ஃபன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் ஃபினாலேயும் முடிஞ்சாச்சு, எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க? எஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணேன். லாஸ்ட் டே வந்து ஃபோட்டோலாம் போடும்போது என்னோட இது அசோசியேட்ஸு இவங்க டெக்னீஷியன்ஸ்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. லைக் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அஜய், கிஷோர், விக்கி, இந்த டேவிட், ஆல்வின், முரளி, இவங்கெல்லாம் வந்து நாங்கள் செட் ஆஃப் பீப்புள் வந்து டெக்னீஷியன்ஸ். அவங்கள ஒருத்தர் எல்இடி ஜாக்கி, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரு, அந்த மாதிரி ஒரு டீம், அசிஸ்டன்ட் டிஓபி, இவங்களாம் வந்து நாங்கள் வந்து எவ்ரி ஷூட் முடிஞ்சோடனே ஒரு கேதர் ஆகும். கேதர் ஆகிட்டு நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். ஸோ அது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் நான். அவங்கள எல்லாரையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். இது டான்ஸ் ஷோன்றத மிஸ் பண்ணுறதோட நான் வந்து டான்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன், எல்லா ஷோ பண்ணிட்டு இருக்க போகிறேன். பட் இந்த மாதிரி பீப்புள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் லைக் நான் வந்து ஆல்மோஸ்ட் பெங்களூர், அங்கத்துலேருந்து இங்கே வந்து இங்கே இருக்கும்போது திருப்ப எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் உண்டாச்சுன்னா இவங்க தான். இவங்க வந்து எப்பவுமே கூட இருப்பாங்க. எதுனா வேணும்னா எதுனா எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணுமா இமிடியேட்டாக பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எந்த தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேவரிசம் கூட இருக்கும் எனக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னால. பட் இருந்தாலும் எந்த தான் லாஸ்ட்டாக முடியும். பட் அதுதான் இவங்கள தான் மிஸ் பண்ணுறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீ வர்மா PCR மெஹனில் சூரணம்.